ரமலானுக்கு அடுத்தபடியாக உள்ள சிறப்புக்குரிய நோன்பு எதுவென்று உங்களுக்கு நான் அறிவிக்கவா? ரமலான் முடிந்தது, அடுத்து சிறப்பான நோன்பு எது என்று உங்களுக்கு நான் அறிவிக்கவா? அதுதான் ஆசூராவுடைய நோன்பு, முஹர்ரம் 9-10 வைக்கக்கூடிய நோன்பு. கடமையான தொழுகைக்கு பிறகு மிகச்சிறந்த தொழுகை எது என்று உங்களுக்கு நான் அறிவிக்கவா? அதுதான் இரவு தொழுகை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரவில் ஒரு நேரம் உண்டு, அந்த நேரம் தினந்தோறும் உண்டு, மக்ரிபிலிருந்து ஃபஜ்ர் வரை. இரவில் ஒரு நேரம் உண்டு, அந்த நேரம் உங்களுக்கு தினந்தோறும் உண்டு. அந்த நேரத்தில் ஒரு நேரம் உண்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த இரவு நேரத்தில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தை ஒரு அடியான் கச்சிதமாக அடைந்தால் இம்மையிலும் மறுமையிலும் அவனுடைய நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது, இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை நாடி ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே அந்த இரவு நேரத்தில் கேட்டான் என்றால் அது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த சிறப்புக்குரிய நேரத்தோடு அது ஒத்து போய் விடுமேயானால் அவனை விட சிறந்தவன் வேறு யாருமே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரவு நேர வணக்கங்களுக்கு அப்படிப்பட்ட மகத்துவம் உண்டு. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இரவில் தூங்கச் செல்லும் பொழுது ஒரு ரக்காத்தாவது நீங்கள் தொழுதுவிட்டு செல்ல வேண்டும் என்றார்கள். ஒரு ரக்காத்தாவது தொழுதுவிட்டு செல்ல வேண்டும். இரவு தொழுகையை பற்றி கொஞ்சம் இந்த இடத்தில் கொஞ்சம் விரிவாக நீங்கள் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். தஹஜ்ஜுத் தொழுகை, இரவு தொழுகை, வித்ரு தொழுகை, மூன்றும் செயல்முறையில் சிறிது வித்தியாசம் இருந்தாலும் இரவில் தொழக்கூடிய தொழுகையினுடைய ஒரு பெயர் தான் இந்த பெயரெல்லாம். நிறைய பேர்கள் நினைக்கிறார்கள் வித்ரு வேறு தஹஜ்ஜுத் வேறு அப்படி நிறைய பேர்கள் நினைத்திருக்கிறார்கள். செயல்முறையில் தான் வேறு, ஆனால் எல்லாம் இரவு தொழுகை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் பாருங்கள், இரண்டு வகையில் இந்த இரவு தொழுகையை, இசாவுக்கு பிறகு தொழக்கூடிய இந்த இரவு தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு முறையில் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள். ஒரு முறை 2 ரக்காத் தொழுவது சலாம் கொடுப்பது, மீண்டும் 2 ரக்காத் தொழுவது சலாம் கொடுப்பது, மீண்டும் 2 ரக்காத் தொழுவது சலாம் கொடுப்பது, இப்படியாக 12 ரக்காத் வரை தொழுது 12 பிளஸ் 1 ரக்காத் தனியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது 13 ரக்காத் தொழுதிருக்கிறார் அதிகபட்சம். ரமலானிலும் ரமலான் அல்லாத நிறைய காலங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது 8 பிளஸ் 3 11 ரக்காத். 8 ரக்காத் 2 2 2 2 பிறகு ஒரு 3. ஏன் இந்த இரவு தொழுகை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றைப்படையில் நிறைவு செய்ய சொன்னார்கள் என்றால், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் தனித்தவன், ஆகவே அல்லாஹ் ஒற்றையை விரும்புகிறான். நீங்கள் இரவு நேரத்தில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் நீங்கள் அதை ஒற்றையில் பூர்த்தி செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப 2 ரக்காத் தொழுவது சலாம் கொடுப்பது, 2 ரக்காத் தொழுவது சலாம் கொடுப்பது, 2 ரக்காத் தொழுவது சலாம் கொடுப்பது, இது ஒரு முறை. அப்ப ஒற்றைப்படையில் தொழுவது ஒரு முறை, 2 2 தொழுவது இன்னொரு முறை. இரண்டும் இசாவுக்கு பிறகு ஃபஜ்ருக்கு முன்னதாக தொழக்கூடிய இரவு தொழுகையினுடைய பெயர் தானே தவிர முறைகளில் வித்தியாசம்.